சரிகமபா மேடையில எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவ பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னும், அத கேட்டு அபிஷேகா பயங்கரமா கண் கலங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் தெரிய வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல அபிஷேகா பயங்கரமா பட்டைய கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அபிஷேகா அவர்கள எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. பட் மத்த சைடு வரும்போது கொஞ்சம் திணறுவாங்க அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா எல்லாரும் நினைச்சதற்கு ஆப்போசிட்டா அபிஷேகா பழைய பாடல் ஒண்ணு எடுத்து பயங்கரமா பாடியிருந்திருக்காங்க. இத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல ஆச்சரியப்பட்டுருக்காங்க. குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள் மெய் மறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் உடனடியாகவே அபிஷேகாவ பார்த்து, "அபிஷேகா என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. சீரியஸ்லி நாங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டு. அபிஷேகா வந்து நாட்டுப்புற பாடல்கள் நல்லா பாடிருவாங்க. பட் இந்த ஒரு ரவுண்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க?" அப்படிங்கிற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்தது, நெனச்சது தப்பு அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு நெத்தி போட்டுல அடிச்ச மாரியான ஒரு சாங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே இவ்வளவு சூப்பரா நீங்க பாடுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பழைய பாடல்கள திவினேஷ் தான் வந்து பட்டைய கிளப்புவாரு. ஆனா இன்னைக்கு நீங்க திவினேஷ விட ரொம்ப சூப்பரா இந்த ஒரு பாடல பாடியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க திவினேஷ விட மிகப்பெரிய ஒரு ஆளா வருவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா அபிஷேகா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. திவினேஷ் அவர்கள் தான் கடந்த சீசன் ஃபுல்லாவே பழைய பாடல்ல கிங்கா இருந்தாரு. அவர விட சூப்பரா பாடியிருக்கீங்க அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் சொன்ன உடனேயே அபிஷேகா ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்லாம் நேரா போய் கை குடுத்து, கோல்டன் ஷவர்லாம் குடுத்து, அந்த இடத்தையே கலகலப்பா மாத்தி இருந்திருக்காங்க. அபிஷேகா அவர்கள் நாட்டுப்புற பாடலுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பதிலடியா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே போல அடுத்தடுத்த ரவுண்ட்லயும் அபிஷேகா அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு நல்லபடியா பாடிட்டாங்கன்னா, இந்த சீசன்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான கௌதம் வாசுதேவன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் தமிழ்ல படம் இயக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விக்ரம் அவர்களோட நடிப்புல கௌதம் வாசுதேவன் அவர்களோட இயக்கத்துல துருவ நட்சத்திரம் படம் கிட்டத்தட்ட 2013, 14ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த வருஷத்துலேருந்தே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும், அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும்னே கிட்டத்தட்ட 8, 9 வருஷத்த தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. அமௌண்ட் விஷயத்துல லாக் ஆனதுனால படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போணுச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நாளைக்கு ரிலீஸ்னா முதல் நாள் அந்த படத்த மறுபடியும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில ரீசென்ட் இன்டர்வியூல ஜிவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அந்த படத்தோட கடனுக்காக தான் நான் நடிக்க வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் படம் ப்ராப்பரா ரிலீஸ் ஆக போறது தான். துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதுக்கப்புறம் தமிழ்ல அடுத்த படத்த இயக்குவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. துருவ நட்சத்திரமும் 9, 10 வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் வேற அந்த படம் ரிலீஸ் ஆனா தான் இதுக்கப்புறம் படம் இயக்குவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.